வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, நவம்பர் 7 இன்றைக்கு திறமை உயர்வு என்னும் தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில். வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை என்று புத்திக்கும் வெற்றிக்கும் அணைய உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை பற்றி ஒரு பழைய பாடல் சொல்லும். அதுபோலவேதான் காலங்காலமாக திறமை உயர்வு என்பதற்கிடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை இந்த உலகம் பேசிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு இருக்கிற திறமைக்கு ஏற்ற உயர்வு எனக்கு கிடைக்கவில்லை, அல்லது திறமையே இல்லாதவர்களெல்லாம் உயர்வு பெற்று விடுகிறார்கள் என்று ஒரு புலம்பல் நம்மிடத்திலே இருந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறியலாம். தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி சொல்லுகிறார்கள், நாம் பெற்ற திறமையே கூட இந்த சமுதாயத்தின் பங்கோடு தான் பெற்றிருக்கிறோம் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் உயர்வை அடைந்தாரா இல்லையா என்பதை அறிய முற்படும் முன் அதற்கேற்ற திறமையை நாம் பெற்றுவிட்டோமா என்பதை தானே அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது, பல முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சரிடம் இப்படி கேட்டார்களாம், நீங்கள் ஏன் பிரதம அமைச்சராக முயற்சிக்க கூடாது என்று. அப்போது அவர் சொன்னாராம், என்னுடைய திறமையின் உயரத்தை நான் அறிவேன் என்று ஒரு வரியிலே சொன்னாராம். அதுபோல ஒவ்வொருவரும் தன்னுடைய திறமையின் உயரம் என்பதை அறிந்து கொண்டு விட்டால் தான் அடைந்த உயர்வின் உயரம் சரியானதா என்பதை தானாகவே விளங்கிவிடும். அல்லது தன்னுடைய உயர்வின் உயரத்திற்கு, அந்த உயரத்தை அடைவதற்கு நாம் திறமையின் உயரத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஊக்கம் தானாகவே ஏற்பட்டுவிடும். இந்த உலகத்திலே நம்மை போன்று பல திறமைசாலிகள் பல உயரங்களை எட்டி இருக்கிறார்கள் என்பதை காண வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களை எல்லாம் நாம் பாராட்டுகிற நல்ல மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்துக் கொள்வது என்பது நம்மிடையே ஒரு நல்ல நேர்முறையான சிந்தனையை உருவாக்கி நாமும் அந்த அளவிற்கு உயரத்தை எட்ட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை வலுப்படுத்தும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்கிற அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.